राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। श्रोतसामस्मि जाह्नवी। गंगे शरण। हर हर गंगे जय मां गंगे। गंगை சகர மகாராஜா அவருடைய பிள்ளை அசமஞ்சன், அசமஞ்சனுடைய பிள்ளை அம்சுமான். அழகா அந்த அம்சுமான் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான். 42வது சர்க்கம் பாலகாண்டம், ஸ்ரீமத் ராமாயணம். காலதர்மம் கதே ராம சகரே பிரகிருதி ஜனாஹாம் ராஜானாம் ரோச்சயாமாசுஹு அம்சுமந்தம் சுதார்மிகம். ஏ ராமா, சகரர் காலகதி அடைஞ்ச அளவில் மந்திரிகள்லாம் அம்சுமான ராஜாவாக நிச்சயம் பண்ணார்கள். சராஜா சுமஹானாசீத் அம்சுமான் ரகுநந்தன தஸ்ய புத்ரோ மஹானாசீத் திலீப இதி விஸ்ருதஹ. ஏ ரகுநந்தனா, அந்த அம்சுமான் மிகப்பெரிய ராஜாவாக இருந்தார். அவருக்கு திலீபன் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற மகனான ஒரு புத்திரன் இருந்தார். நான் சொல்லும்போது கேட்டிருந்தேன், சுபர்ண திலீபன் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம். சுபர்ண அப்படின்னா தங்கமயமான சிறகுகள், அழகான சிறகுகள் அப்படின்னு அர்த்தம். கருடனை சுபர்ண அப்படின்னு சொல்லுவாள். இந்த இந்தோனேஷியா, நேபாள் அந்த பக்கத்தில் இந்த சுபர்ண அப்படின்ற பெயர் நிறைய பார்க்கலாம். சுபர்ணா அப்படின்னு உண்டு. சுபர்ண அப்படின்னா கருடன். திலீபன் நிறைய பேர் அமைச்சிருக்காள். இன்னும் கொஞ்சம் தேடி பாருங்க, திலீபன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சரியா? திலீபன். தஸ்மின் ராஜ்யம் சமாவேஷ்ய திலீபே ரகுநந்தன ஹிமவஸ்சிகரே புண்யே தபஸ்தேபே சுதாருணம். அப்போ இந்த அம்சுமான் பிள்ளை திலீபன் நல்லா பொறுப்பாக இருக்கான், ஜனங்களிடத்தில் ஸ்ரத்தையோடு இருக்கான், வீரனாக இருக்கான், நுணுக்கங்கள் தெரிஞ்சவனாக இருக்கான். சரி, இனிமேல் இவன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும்னு புள்ளக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறார். அதாவது ஒவ்வொரு காலகட்டம் வரும் பொழுதும் அடுத்த தலைமுறைக்கு நாம் அப்படி அவளை பொறுப்பாக வளர்த்துட்டு பொறுப்பு வந்த உடனே அப்படி கொடுத்துடணும். அதாவது கொடுத்தா தான் அவளுடைய பொறுப்புக்கு ஒரு பலம் வரும், இன்னும் கொஞ்சம் ஸ்ரத்தையோடு இருப்பார்கள். அது ஒரு தர்மம். இது நிறைய தகப்பன்மார்கள் இதை பண்ணுறதில்லை. நான் நிறைய பேரை பார்க்குறேன். அந்த பிள்ளைக்கு அப்படியே எல்லாத்தையும் பண்ணி 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 அவனை குழந்தையாகவே ஆக்கிடுறான். நிறைய பேர் நான் பார்த்துட்டுருக்கேன். அதாவது அவன் வேலைக்கு போயிருப்பான், எல்லாம் பண்ணிட்டுருப்பான். அவனை எழுப்புறதுலேருந்து எல்லா காரியத்தையும் இவா பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவனாக எழுந்துக்கணும், அவனாக எல்லாத்தையும் பண்ணணும். சரியில்லாத பொழுது சொல்லணும். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு எத்தனை வயசானாலும் சொல்கிறதுக்கான அதிகாரமும் உரிமையும் உங்களுக்கு உண்டு. ஆனால் அவனை குழந்தையாகவே ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பொறுப்பை தைரியமாக நம்பி ஒப்படைக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்தில் குழந்தைகள் வளரும் பொழுது, முதல்ல இப்போ குழந்தைகள் வளர்த்துட்டு வரக்கூடியவர்களை சொல்கிறேன் நான், ஒவ்வொரு காலகட்டத்தில் குழந்தைகள்கிட்ட ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து அதில் அவர்கள் அப்படி எப்படி பண்ணுறான்னு பார்த்து அதை கைட் பண்ணிட்டு போகணும். திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் அவள் பொறுப்பாக இருக்கணும்னு எதிர்பார்த்தாலாம் நடக்காது. அது எப்படி வரும்?
அவளுக்கு துணியெல்லாம் குளிச்ச துண்டெல்லாம் போட மாட்டேங்கிறான்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து பழகினா தான் குளிச்ச துண்டை தொடச்சின்ற துண்டை கொண்டு வெளியில் போடுவான். சாப்பிட்ட தட்டை எடுத்து நீ தான் கொண்டு தொட்டி விதத்தில் போடணும், நீ தான் அலம்பி வைக்கணும்னு சொல்லி ஆச்சுன்னா பழகி எடுத்துனா தானாக செய்வார்கள். ஒன் ஃபைன் மார்னிங்லாம் நடக்காது. அதுக்கப்புறமா வீட்டில் நான் சொன்னால் ஒரு வேலை பண்ண மாட்டேன். இப்போ பொண்டாட்டிக்கு எல்லாம் பண்ணுறான்னா பொண்டாட்டியை பாராட்டுங்கோ. ஏன்னு கேட்டால் இவ்வளோ வேலையும் பண்ண வச்சுட்டா இல்லையா அவனை, இத்தனை வருஷம் நீங்கள் வளைக்க முடியாது, 25 வருஷம் கழிச்சு அவள் வளைச்சி விட்டா இல்லையா, பரவாயில்லடி நீ சமத்துடி கெட்டிக்காரடி அப்படின்னு சொல்லி அவளை கொண்டாட பழகிக்கோங்க. சிம்பிள். பொறுப்பு வேணும் குழந்தைகளுக்குன்னா அவள் வயசுக்கு தகுந்த மாதிரியான காரியங்களை கொடுத்து அவர்கள் பொறுப்பாக நடந்துக்கிறார்களா அப்படின்னு பார்க்கணும். ஜப்பான்லலாம் ஸ்கூல்லையே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பா. ஸ்கூலை க்ளீன் பண்ணுறது, வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுறது ஸ்கூலில் பண்ணுவாள், பசங்க பண்ணுவாள். அந்த மாதிரிலாம் உண்டு. அதனால் இந்த அம்சுமான் பார்த்தார் திலீபனிடத்தில் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அழகா கிளம்பிட்டார். இம வச்சிகரே புண்ணியே தபஸ்தே பே சுதாருணம். அழகான இமாச்சல பர்வதத்தில், இமாச்சலம் ரேஞ்சஸ் நிறைய மலைகள் உண்டு. ஒவ்வொரு மலையில் ஒவ்வொருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருப்பார். இன்றைக்கும் பார்த்தோன்னா பத்ரிகாசிரம மலையில் தான் நம்ம வேதவியாசர்லாம் தபஸ் பண்ணுறார், நாராயண ரிஷி தபஸ் பண்ணுறார். இப்படியெல்லாம் காண கிடைக்கிறது. நிறைய ஹிமாலய பர்வதங்கள் இருக்குது. இப்போ ஜடாபரதரெல்லாம் காஷ்மீரம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹிமாலயத்தில் தான் தவம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆதிசங்கர பகவத் பாதர் தபஸ் பண்ணியிருக்கார், நம்ம சமர்த்தர் ராமதாசர் தபஸ் பண்ணியிருக்கார். அது மாதிரி நிறைய பேர் ஹிமாலயத்தில் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துண்டு தபஸ் பண்ணியிருக்கார்கள். இன்றைக்கும் தபஸ் பண்ணி கொண்டு இருக்கார்கள். இன்றைக்கும் நான் பார்த்துருக்கேன். சில சாதுக்கள் பத்ரியே கதின்னு இருப்பாள். பத்ரி திறக்கும்பொழுது அங்கே போவான், பத்ரி மூடும்பொழுது கீழே இறங்கி வருவான். இங்கே தேவப்பிரயாக, ரிஷிகேஷ், ஹரித்வார் அங்கே எங்கேயா இருப்பாள். எங்கேயும் போக மாட்டாள். அவள் ஹிமாலயத்தை விட்டு போக வேண்டாம். சில பேர் கேதாரே கத்தின்னு இருப்பாள். கேதார் மூடும்பொழுது இறங்கி வருவாள், எங்கேயாவது கௌரி கொண்டு அந்த பக்கம் எங்கேயாவது தங்கின்னு இருப்பாள். சில பேர் கங்கோத்ரியே இருப்பாள். கங்கை இப்போ கங்கோத்ரிலாம் மூடி இருக்கானா அப்போ கூட அந்த இடத்துல ஆசிரமத்தை வச்சுருக்கக்கூடிய சாதுக்கள்லாம் எனக்கு தெரியும். கோவில் மூடிடுவா, யாரும் போக மாட்டான், ஆனால் சாதுக்கள் அங்கே இருப்பாள். அந்த மாதிரி இந்த இமய பர்வதத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துண்டு தவம் பண்ணுவார்கள். அம்சுமானும் போய் தபஸ் பண்ணுறான். அதனால் ஹிமாலயம் வசத்தி நான் ஏன் சொல்லணும்னா ஒவ்வொரு மலையிலையுமே யாரோ ஒருத்தருடைய தபோபலத்தை உணர முடியும். நான் அப்படியே இந்த ஹிமாலயாஸுக்கு போவேன் இல்லையா, முக்கால்வாசி எங்கே நிறைய ட்ராவல் பண்ணுறது இந்த ரிஷிகேஷ் டு பத்ரிகாசிரம ரூட் தான் நிறைய. ருத்ரப்பிரயாகை இங்கே தான். ஆனால் என்னமோ அந்த ஒவ்வொரு மலையாக கிராஸ் பண்ணும்போது ஏதோ சாதுக்கள் இங்கே இருக்கா 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 அது மட்டும் தோணும். கண்ணுக்கெலாம் தெரிய மாட்டா. ஆனால் தபோதனர்கள் அங்கே உட்காந்துண்டு அங்கே அந்த பக்கத்தில் இருக்கார்கள், தவம் செய்கிறார்கள் மட்டும் உணர முடியும். அப்போ நம்ம அம்சுமான் ராஜாவும் அங்கே உட்காந்துண்டு தபஸ் பண்ணுற கொடிய தபஸ். சுதாருணம் தபக, சுதாருணம் பெரிய தபஸை பண்ணுறார். 32 சஹஸ்ராணி வர்ஷாணி சுமஹாயசாஹ தபோவனம் கதோ ராஜா ஸ்வர்க்கம் லேபே லேபே தபோதனஹ. அப்போ இந்த அம்சுமான் ராஜா 32,000 வருஷங்கள் தபஸ் பண்ணுறார். 32,000 தனக்காகலாம் இல்லை, தன்னுடைய மூதாதையர்கள் சத்கதி அடைகிறதுக்கு எப்படி கங்கையை கொண்டு வரதுன்னு ஒரு தபஸ். 32,000 வருஷம். இந்த பொறுமை வேணும். நிறைய பேருக்கு பொறுமையே இல்லை. பக்தி பண்ணுறேன்னு வா, பகவானியை இன்னும் இவ்வளோ எனக்கு காட்சி கொடுக்கல, இன்னும் ஏது நடக்கலை, இன்னும் அப்படியே கையேன்னு வா. பக்தியில் அடிப்படை தேவை பொறுமை. பஞ்சபாண்டவர்கள்லாம் பொறுமை இருந்தது இல்லை.
12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். அவ்வளோதான். பொறுமை இருக்கணும். வசுதேவர் தேவகி 6 குழந்தைகளை இழந்து 7ஆவது குழந்தைய தொலைச்சி 8ஆவது குழந்தை நந்தபாபா வீட்டில் வளர்ந்து அதுக்கப்புறம் அது 11 வயசு, கிட்டத்தட்ட 19 வருஷம் கழிச்சு தான் வசுதேவர் தேவகிக்கு ரிலீஃப். 19 வருஷம். அந்த ஒரு பேஷன்ஸ், பொறுமை ரொம்ப 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 அவசியம். முதல்ல நீங்கள் பொறுமையை வளர்த்துக்கணும். 32,000 வருஷம் தபஸ் பண்ணி அப்புறமா அவர் சொர்க்கத்தை அடையார். அப்போ கூட என் மூதாதைகளுக்கு சொர்க்கம் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு துக்கம் அவருக்கு. திலீபஸ்து மகாதேஜாஹ ஸ்ருத்வா பைதாமஹம் வதம் துக்கோபஹதயா புத்யா நிச்சயம் நாதிகச்சதி. நல்ல தேஜஸுடைய திலீபன் பாட்டனார்களுடைய இந்த விஷயங்கள்லாம் கேட்டு அவரும் வருத்தப்படுறார். என்ன பண்ணுறதுன்னு புரியல. கங்கை பூமிக்கு வரணும், அது மட்டும் தெரியறது. இந்த 32,000 வருஷத்தில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கும், காற்றடிச்சிருக்கும். அப்போ அந்த சாம்பல்லாம் அங்கேயே இருக்குமா? நான் இருந்திருக்கு அந்த இடத்துல. எப்படி இருந்தாலும் ஒரு 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 துளியாக. இப்போ நிறைய இந்த அகழ்வு ஆராய்ச்சிலாம் பண்ணுறான். 50,000 வருஷத்துக்கு முன்னாடி, 25 லட்சத்து வருஷம் என்னமோலாம் சொல்கிறா இல்லையா? டைனாசரோட பல் அந்த மாதிரி. இது இத்தனையோ பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மரமெல்லாம் பாறைகளாக மாறும். பல வருஷங்களாக மரங்களாக இருந்து 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 அது அப்படியே பூமியினுடைய மாற்றங்களில் ஒரு மாதிரி ஆகி 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 பக்குவப்பட்டு ஒரு ஸ்டேஜில் அது பாறைகளாக மாறி போயிடும். தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்குது, முடிஞ்சால் கண்டுபிடிங்க. மரங்கள் பாறையாகி பார்க்கலாம், நம்ம போய் பார்க்கலாம். மரங்களே பாறையாக இருக்கும். உடனே வந்து அப்படியே நிற்கிற மரங்கள் அப்படியே பாறை மரமாக அப்படியே உடனே அந்த கற்பனைக்கு போய்விடாது. அது பூமியில் விழுந்து அது நீளமாக அப்படியே பூமியிலே இருக்குது. அது மரமே பாறை ஆகிடுது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இவாளுடைய சாம்பலும் இருந்துருக்கு. இப்போ திலீபருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நிச்சயம் நாதி கச்சதி. கதம் கங்காவதரணம் கதம் தேஷாம் ஜலக்ரியா தாரயேயம் கதம் சைதான் இது சிந்தாபரோ அபவத். எப்படி கங்கையை இறக்கிறது, எப்படி மூதாதைகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, எப்படி இவர்கள்லாம் கரையேற்றுறதுன்னு ஒரு ஓரத்தில் அந்த கவலை இருந்துகிட்டே இருந்தது திலீபனுக்கு. தஸ்ய சிந்தயதோ நித்யம் தர்மேன விதிதாத்மனः புத்ரோ பகீரதோ நாம யஜ்ஞே பரமதார்மிகः. ஹீரோ வந்துட்டார், கங்கா நாயகன். தஸ்ய சிந்தயதோ நித்யம் தர்மேன விதிதாத்மனः. தர்மத்தோடு தன் வேலைகள்லாம் பண்ணிட்டு ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துதான் இந்த ராஜா திலீபனுக்கு. அவருக்கு ஆத்மஸ்வரூபமெல்லாம் தெரியுது, ஆனால் கங்கைய பூமியில் இருக்கிற வழி தெரியல அவருக்கு. பகீரதோ நாம, பகீரதன் அப்படின்ற ஒரு பரமதார்மிகனான ஒரு புத்திரன் பிறந்தான். பகீரதக எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கேரக்டர், ஒரு பிடிச்ச ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு உதாரண புருஷன் மாதிரி. என்ன வந்தாலும் போராடிண்டே இருக்கணுன்றதுக்கு நான் எப்பொழுதுமே உதாரணமாக வச்சுக்கிறது பகீரதன் தான். விடாமுயற்சின்ற ஒரு வார்த்தைக்கு ஸ்ட்ரெயிட் ஈக்குவலாக ஒரு பேர் சொல்லணும்னா பகீரதன் தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பகீரதனை. ஏன்னா இப்போ தான் கங்கா நாயகன். அப்போ பகீரதன் நம்மெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம பாடங்கள்லாம் இந்த பகீரதனை பற்றி தான் வரணும் ஆக்சுவலாக.
வரும். திலீபஸ்து மகாதேஜா யஜ்ஞைர் பகுபிரிஷ்டவான் த்ரிம்ஷத் வர்ஷசஹஸ்ராணி ராஜா ராஜ்யமகாரயத். மகா தேஜஸ்வியான ராஜா திலீபனும் பலவிதமான யஜ்ஞங்கள்லாம் பண்ணி 30,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார் திலீபன். எல்லாரும் 30,000 32,000 அப்படி தான் தபஸ்கே 32,000 வருஷம் உட்காந்துருக்காவாள்லாம். அகத்வா நிச்சயம் ராஜா தேஷாம் உத்தரணம் பிரதீம் வியாதினா நரசார்தூல காலதர்மமுபேயிவான். நரசார்தூலன்னு ராமனை பார்த்து சொல்றார். நரசார்தூலாய ராமா, மூதாதர்களை சத்கதி அடைய வைக்கிறதுக்கான உபாயம் தெரியாமல் அந்த ஒரு கவலையிலேயே இருந்தார். அவருக்கும் காலகதி வந்தது. இந்திரலோகம் கதோ ராஜா ஸ்வார்ஜிதேனைவ கர்மணா ராஜ்யே பகீரதம் புத்ரம் அப்யசிஞ்சன்னர்ஷபம். அந்த திலீபன் போயாச்சு. அப்போ அவருடைய பிள்ளை பகீரதன் அவருக்கு அபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். நம்ம திலீப ராஜாவே பண்ணி வச்சுட்டார். அவர் நல்ல சத்கர்மா தர்மப்படி இருந்தாலும் அவருக்கு சொர்க்கலோகம் கிடச்சொடுத்து திலீபன் சொர்க்கலோகம் போயாச்சு. இப்போ பகீரதன் ராஜ்ய பரிபாலனம் எடுத்துக்க ஆரம்பித்தாச்சு. எல்லாம் பார்த்து 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 பண்ணுறான். ஆனால் மனசில் அப்பா தாத்தா முன்னாடி இருந்தவா எல்லார் மனசுலேயும் இந்த கவலை தான் இருந்தது. எப்படியாவது கங்கையை பூமிக்கு கொண்டு வரணும்னு தெளிவில் அதுதான் முக்கியம்னு வாழ்க்கையில் வச்சுட்டான். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிடுத்துன்னா, பகீரதஸ்து ராஜர்ஷிஹி தார்மிகோ ரகுநந்தன அனபத்யோ மகாதேஜாஹ பிரஜா காமச சாப்ரஜாஹாம் மந்த்ரிஷ்வாதாய தத்ராஜ்யம் கங்காவதரணேரதஹ. சொல்கிற ராஜரிஷின்ற இந்த பகீரதன் ராஜரிஷிப்பா. ஏ ரகுநந்தனா, தர்மிஷ்டனான ராஜரிஷியான மகா தேஜஸான பகீரதன், அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. இதனோட அது புத்திர பாக்கியம் இல்லை. அப்போ பித்ருக்கள் தோஷம், பித்ரு தோஷம் சொல்லுவா இல்லையா, அதுதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அப்போ என்னடா பண்ணணும்னா கங்கை பூமியில் இறங்கணும் முடிவு பண்ணிட்டான். அப்போ ராஜ்யத்தை மந்திரிமார்களிடத்தில் ஒப்படைச்சிட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுங்க, நான் போய் தபஸ் பண்ணுறேன்னு கிளம்பிட்டேன். அப்போ எப்படி வச்சுருப்பான் அந்த ராஜ்யத்தை, மந்திரிமார்கள் எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பான், அந்த மாதிரி நிஜமாவே அதெல்லாம் தான் அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நடக்கணும் வேலை. அங்கே நம்ம சமயத்தில் நிறைய பேர் சொல்லுவாள், நாங்கள்லாம் வேலைக்கு போகும்போது அவருக்கு என்னையா பாஸு காத்தால் 11 மணிக்கு வராரு, 2 மணிக்கு போகிறாரு, நம்ம தான் 6 மணி ஷிஃப்ட்டுக்கு வரோம், நைட்டு 12 மணிக்கு இருக்கோம், இப்படியெல்லாம் சொல்லுவோம். கம்பெனியில் தான் பிரச்சனை நஷ்டம் அப்படின்னா அந்த லாஸ் இவன் தலையில் விழாது, வேலை செய்கிறவன் தலையில் விழாது, பாஸ் தலையில் தானே விழும். அப்போ அந்த பொறுப்புகள் தானே முக்கியம், இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்போ கிளம்பிட்டான். கங்காவதரணேன ரதஹ கிளம்பியாச்சு. எங்கடா போனான்? சதபோ தீர்க்கமதிஷ்டத், தீர்க்கமாதிஷ்டத், ஓகேவா? சதபோ தீர்க்கமாதிஷ்டத் கோகர்ணே ரகுநந்தன ஊர்த்வபாஹு பஞ்சதபாஹ மாசாஹாரோ ஜிதேந்திரியः. மாச ஆஹாரோ ஜிதேந்திரியன் அப்படின்னா
ஜித இந்திரியன், இந்திரியங்களை ஜெயித்தவன். ஜிதந்தே ஸ்தோத்திரம்னே ஒன்று உண்டு நம்ம வேத மந்திரங்கள். ஜிதேந்திரியன், ஜிதேந்திரியன் சிம்பிளாக ஒரு பதில் சொன்னால் ரிஷிகேஷன் அர்த்தம். ரிஷிகேஷ் அப்படின்றோம் இல்லையா, ரிஷிகம்னா இந்திரியங்கள், அதை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறவன் ஈசன். ரிஷிகேஷன், ரிஷிகேஷ்னா கிருஷ்ணன் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி ரைபிய மகரிஷி ரிஷிகேஷனால தான் ஊருக்கு பேர் ரிஷிகேஷ் அப்படின்னு பேர். அந்த மாதிரி ஜிதேந்திரியக யார்? நம்ம பகீரதன். ஜிதேந்திரியன் ஊர்த்வபாகு, தலைக்கு மேலே அப்படி கையை கூப்பிண்டு, பஞ்சதபாகா 5 அக்னிக்கு நடுவில் நின்றுட்டு தபஸம். 5 அக்னி எப்படின்னா 4 திசையில் 4 அக்னி வச்சுருப்பான். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு அங்கே அக்னி எரியும். தலைக்கு மேலே சூரியன். முக்கியமாக இதெல்லாம் வந்து நல்ல வெயில் காலத்தில் பண்ணுவாள். குளிர் காலத்தில் பண்ணால் இதமாக இருக்கும்ல. எப்படின்னா தபஸில் உக்கிரமான தபஸ் இதெல்லாம். வெயில் காலத்தில் எப்படி இருப்பாள், குளிர் காலத்தில் இடுப்பளவு ஜலத்தில் நிற்பாள். வெட்ட 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 வெட்டான்னு கழுத்தில் ஜலத்தில் இருந்தால் குளிர் தெரியாது. ஏன்னு கேட்டால் உடம்பு ஃபுல்லாக கீழே உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லையா. வெளில வந்தால் தான் குளிர் காலத்தில். இடுப்பளவு ஜலம் கீழே சூடாக இருக்கும், மேலே குளிரும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மெயின்டைன் பண்ணும் உடம்பை. அப்போ ஊர்த்வபாகு பஞ்சதபாக மாச ஆகாரம். மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டாராம். நம்ம துருவனை சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கைகளை வசர தூக்கிண்டு மாதத்துக்கு ஒரே ஒரு தடவை சாப்பிட்டுண்டு ஜிதேந்திரிய தபஸ் பண்ணார். எங்கே தெரியுமா? கோகர்ணே, கோகர்ணம்ன்ற தாழ்வரையில். நம்ம கோகர்ணம் நம்பன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்நாடகாவில் அந்த கோகர்ணம் இல்லை. அப்போ வேறு எங்கடாண்ணா? அதே தான் ஹிமாலயாஸில் கோகர்ணம். ஹிமாலயாஸில் கோகர்ணம் எங்கே இருக்குது? நேபாளில் இருக்குது. நேபாளில் காட்மாண்டு பக்கத்தில் இன்றைக்கும் கோகர்ணம்னு ஒரு ஏரியாவே இருக்குது. அங்கே ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. அங்கே பகீரதனுக்கு மரியாதையும் உண்டு. ஸோ ஹிமாலயத்தில் கோகர்ணம்ன்ற தாழ்வரையில் தபஸ் பண்ணுறார் நம்ம பகீரதன். தஸ்ய வருஷ சஹஸ்ராணி கோரே தபசி திஷ்டதஹ அதீதானி மகாபாஹோ தஸ்ய ராஜ்ஞோ மகாத்மனஹ சுப்ரீதோ பகவான் பிரம்மா பிரஜானாம் பதிரீஸ்வரஹ. அப்போ மகாபாஹோ ராமனை கொண்டாடுறார். சுந்தர தோளுடையானே அப்படின்ற அந்த மாதிரி, ஏ மகாபாஹோ, ஏ பெருந்தோளுடைய ராமா, கோரமான தபஸில் நின்று கண்டிருக்க அவருக்கு 1000 வருஷம் போச்சான். 1000 வருஷம் இங்கே தபஸ் பண்ணுறார். அப்போ அந்த ராஜா விஷயத்தில் பிரஜானாம் பிரபு, பிராணிகளுக்கு தலைவன், படைப்பு கடவுள் இல்லையா பிரம்மதேவர், ஈஸ்வரனான பகவானான பிரம்மதேவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சுட்டார். தத சுரகணை சாது உபாகம்ய பிதாமஹ பகீரதம் மகாத்மானம் தப்யமானமதாப்ரவீத். தப்யமானம் அத்தக அப்ரவீத். அப்போது பிதாமகரான பிரம்மதேவர் தேவகணங்களோட வந்து பகீரதனை பார்த்து பேசினார். பகீரத மகாதேஜஹ பிரீதஹத்தேஹம் ஜனேஸ்வர தபசாச்ச சுதப்தேன வரம் வரய சுவ்ரத. மகா தேஜஸ்வி ஜனேஸ்வரா, ஜனங்களுக்கு ஈஸ்வரன். அழகான பேர் ஜனேஸ்வர். குழந்தைக்கு இதெல்லாம் பேர் வைக்கலாம். ஜனேஸ்வரே ராஜா பகீரதா, உன்னுடைய அசாத்தியமான தபஸ்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். சுவ்ரத, அப்படி ஒரு விரதம் நீ வச்சுருக்க, என்ன வர வேணும் கேளு அப்படின்னுட்டா. அது இப்படி தபஸ் பண்ணணும், என்ன வேணும் கேளு அப்படின்னு. தமுவாச்ச மகாதேஜாஹ சர்வலோக பிதாமஹம் பகீரதோ மகாபாகः கிருதாஞ்சலிருபஸ்திதः. அப்போ மகா தேஜஸ்வியான மகாபாகியமுடையதான பகீரதன் கையை கூப்பிண்டு அவர் பக்கத்தில் நின்றுண்டு பேசினான்.
இந்த பகீரதன் ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணுறது மகாபலிபுரத்தில் அந்த தபஸ், அது அர்ஜுனன் தபஸ்ன்னு சொல்லுவா, ஆனால் பகீரதன் தபஸ் அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா? அப்போ பிரம்மதேவரை பார்த்து சொல்கிறார், யதி மே பகவான் பிரீத்தோ யத்யஸ்தி தபசஃபலம் சகரஸ்யாத்மஜா சர்வே மத்த சலிலமாப்னுயோ. பகவானே, என்னுடைய தவத்திற்கு நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன்னா சகரகுமார்கள் எல்லாரும் என்கிட்டேருந்து இந்த தர்ப்பண ஜலத்தை அனுபவிக்கணும், அவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும், கங்கை வேணும். அதுதான் கங்காயாக சலிலக்லிலே பஸ்மன்யேஷாம் மகாத்மனாம் ஸ்வர்க்கம் கச்சேயுரத்யந்தம் சர்வே மே பிரபிதாமகாம். அவர்களுடைய சாம்பல்லாம் கங்கையில் கரைக்கணும். அப்போ என்னுடைய பிரபிதாமகன்கள்லாம் சொர்க்கலோகத்துக்கு போகணும். இதான் வரணும். இவ்வளோ இதுவும் தபஸ் பண்ணி மூதாதையாக ஒருத்தன் கேட்குறான், தேயாச்ச சந்ததிர்தேவ நாவசீதேத குலம் சனஹ இஷ்வாகூனாம் குலே தேவன் ஏஷமேஸ்து வரப்பரஹ. பாடலாம் சொர்க்கத்துக்கு போகணும், இஷ்வா குலத்துக்கு சந்ததி வேணும், எங்கள் குலத்தில் சந்ததியே இல்லாமல் இருக்கக்கூடாது, எப்போதும் சந்ததிக்கும் இதெல்லாம் வரமாக கொடுங்க, மூதாதையில் சத்கதி அடையணும், சந்ததி வேணும் அப்படின்னு ஜம்முன்னு சொல்லிட்டான். அடுத்து வேறு என்ன சொல்கிறார், நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பகீரத மகாராஜ் கி ஜெய். விடாமுயற்சி எப்பெல்லாம் மனசு, இப்போ தான் தவன் ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் இருக்குது மனசு அடப்போடா என்ன அப்படின்னு தோன்றது, அப்பொழுதெல்லாம் பகீரதனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் தான். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கங்கா मैया की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो भारत माता की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा. हर हर गंगे जय मां गंगे. गंगे शरणम.